அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லி பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். ஸோ, இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, "Who has been reappointed as the Deputy Governor of Reserve Bank of India for another year starting from May 3, 2025" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, டெப்யூட்டி கவர்னர் யார ரீஅப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா, ரவிசங்கர் அவர்கள வந்து ரீஅப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, "Which Indian university secured the highest rank in the Asia University Rankings 2005" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏஷியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ல எந்த இந்தியன் யூனிவர்சிட்டி ஹையஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஐஏஎஸ்சி பெங்களூரு 38th ரேங்க்ல வந்து இருக்காங்க. சரியா? ஸோ ஏஷியா லெவல்ல டாப் இன்ஸ்டிடியூட் யார் அப்படின்னா ஷின்ஹுவா யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஷின்ஹுவா யூனிவர்சிட்டி. இந்த ஷின்ஹுவா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனால இருக்கு. சரிங்களா? ஸோ ஷின்ஹுவா யூனிவர்சிட்டி சைனா தான் டாப் ஏஷியா ரேங்கிங்ஸ்லயே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஷின்ஹுவா யூனிவர்சிட்டி. இந்தியாவிலிருந்து யாரு டாப் ரேங்கிங் அப்படின்னா ஐஏஎஸ்சி பெங்களூர். இவங்களோட ரேங்கிங் என்ன ஏஷியா லெவல்ல 38th ரேங்கிங்ல இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், "What type of trains did Japan gift to India for the Mumbai-Ahmedabad high-speed rail corridor?" மும்பை டு அகமதாபாத் தான் இந்த புல்லட் ட்ரெயின் காரிடார் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரியா? ஸோ நம்ம ஜப்பானோட சேர்ந்து தான் பண்றோம் அவங்களோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸோட. ஸோ ஜப்பான் வந்து 2 ட்ரெயின்ஸ் வந்து கிஃப்ட் பண்ண போறாங்க. சரியா? அது என்ன சீரிஸ் ட்ரெயின்ஸ் அப்படின்னா ஷின்கான்சென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடிய E5 அண்ட் E3 ட்ரெயின்ஸ் வந்து ஓகேங்களா? ஷின்கான்சென் E5 அண்ட் E3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்தது, "Which agreement fixed the line of control between India and Pakistan" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 1971ல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற கண்ட்ரியே வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இந்த போர் முடிவுல சிம்லா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஒரு பீஸ் ட்ரீட்டி தான். ஓகேவா? சிம்லா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. எப்போ சைன் ஆயிருக்கும் அப்படின்னா ஜூலை 2, 1972ல சைன் ஆயிருக்கும். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி, அவங்களோட பிரைம் மினிஸ்டர் ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ. ஓகேங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த அக்ரிமெண்ட் தான் நமக்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. லைன் ஆஃப் கண்ட்ரோல் எந்த அக்ரிமெண்ட் கீழ வந்துச்சுன்னு சொல்லி. சிம்லா அக்ரிமெண்ட். சரியா? இண்டஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது 1960ல வந்து வந்திருக்கும். ஓகே. நம்மளோட ஜவஹர்லால் நேருவும் அவங்களோட அயூப் கான் அப்படிங்கிறவங்களும் வந்து கையெழுத்து போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இண்டஸ் ரிவர் வாட்டர் ஷேரிங் இத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ரைட். நெக்ஸ்ட், "United Nations has designated which day to be observed as International Day of Multilateralism and Diplomacy for Peace" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் டே ஃபார் மல்டிலேட்டரலிசம் அண்ட் பீஸ் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 24. சரிங்களா? நம்ம இதில் நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே சொல்றோம் இல்லையா? அந்த டேட் அப்போ தான் இதுவுமே வரும். ஸோ ஏப்ரல் 24 எப்போலேருந்து அப்சர்வ் பண்றாங்கன்னா 2019லேருந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ.